இந்தியால 9 வகையான வல்ச்சர் ஸ்பீஷிஸ் இருக்கு. ஆனா கடந்த 40 வருஷத்துல 99% வல்ச்சர்ஸ் அழிஞ்சே போயிருச்சு. 1980s எஸ்டிமேஷன் படி சவுத் ஏசியால 4 கோடி வல்ச்சர்ஸ் இருந்திருக்கு. ஆனா 2017 எஸ்டிமேஷன்ஸ் படி கிட்டத்தட்ட 19,000 வல்ச்சர்ஸ் தான் இப்ப வரைக்கும் இருக்கு. வல்ச்சர்ஸ் அழிஞ்சதுக்கு காரணம் என்னன்னு ரிசர்ச் பண்ணி பாக்குறப்ப தான் தெரிஞ்சு ஒரே ஒரு ஐட்டம் தான். டைக்ளோஃபெனாக் ட்ரக் 1990sல ஆடு மாடுகளுக்கு காமனா யூஸ் பண்ற ஒரு பெயின் கில்லர் ட்ரக் ஆகும். இந்த டைக்ளோஃபெனாக் செலுத்தப்பட்ட கால்நடைகள் இறக்கும் பொழுது அந்த வல்ச்சர் சாப்பிடுறப்போ அந்த வல்ச்சர்னால டைக்ளோஃபெனாக்கை மெட்டபலைஸ் பண்ண முடியாது. வல்ச்சர்ஸ் கிட்னி ஃபெயிலியர்னால சாகும். ஒரு டேட்டா மாடல் என்ன சொல்லுது அப்படின்னா வெறும் 0.8% இறந்து போன கால்நடைகள்ல டைக்ளோஃபெனாக் இருக்கும் பொழுது அதனால வல்ச்சர் பாப்புலேஷன் சிக்னிபிகண்டா கிராஷ் ஆகும் அப்படின்னு சொல்லுது. வல்ச்சர் சாகிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா டெட் அனிமல்ஸ் ஈஸியா டீகம்போஸ் ஆகுது. இதனால ஃபெரன் டாக்ஸோட பாப்புலேஷன் அதிகமாகும், மைக்ரோப்ஸ் உருவாகிறது அதிகமாகும், டாக் பைட்ஸ் கவுண்ட் அதிகமாகும். இது மூலமா ராபிஸ் இந்தியால அதிகமா வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதனால ஒரு சிக்னிபிகன்ட் எக்கனாமிக் இம்பாக்ட் வரதுக்கு வாய்ப்பு அதிகம்.